வந்ததோட இதையும் ஒரு நம்ம எடுத்து போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுமே பாருங்கள் இந்த வீடியோவை. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு இது புதிய அனுபவங்கள் தான். இது இந்த சைடில் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு உம்மல் குவைன், வேறு ஒரு விஷயமா வந்திருக்கேன். அப்போ எப்படின்னாக்கா இங்கே ஒரு தீம் பார்க் இருக்குது, வாட்டர் தீம் பார்க், அக்வா தீம் பார்க்குட்டு அங்கே வந்திருக்கேன். அதுக்கு முடிச்சுட்டு இப்போ தான் வர்றேன். சரி, இப்போ நோம்பு வேறு திறக்கணும். 2 மணி நேரம் டிரைவிங்கு, ஆல்ரெடி 2 மணி நேரம் டிரைவிங் முடிஞ்சு. இப்போ இன்னும் ஒரு 2 மணி நேரம் டிரைவிங்கோடு போய் சேரணும். நோம்பு திறக்கிறது கரெக்டாக இருக்கும் நேரம். நோம்பு மேபி பாங் சொல்கிற நேரத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் மாதிரி ஏற்ற இறக்கமாக வீடுகள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் தட்டையாக இருக்குது, ரொம்ப ஹைட்லாம் இல்லை. வீடுகள் அப்படி மேடை ஏறி இறங்குது, அது மாதிரி இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க பொதுவாக காமனாக. இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது காமனாக வச்சுருக்காங்க. பூச்செடி, காகித பூச்செடி இப்போ வந்து இங்கே ஜாஸ்தியாக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க யூஏஇலன்னு பார்த்த வகையில். இது போல் நம்ம தனிமையில் ஒரு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்குது. Exit the roundabout. In 500 meters at the roundabout, take the second exit. எல்லாம் நேரமாக இருக்குது, ரோடெல்லாம் பயங்கரமான நேரம். ரவுண்டு போட்டு இல்லை, ரவுண்டு போட்டு சொல்லுது. அது கூகுள் தப்பாக பேசுது. இந்த வண்டியை விட்டு எப்படி நான் வர்றேன்னு தெரியல. ஒன்றும் மெதுவாக போகிறோம். 2 வே, அதனால ரொம்ப சிரமம் ஓட்டுறது இந்த இடங்கள்லாம். 60 ஸ்பீடு தான். உம்மல் குவைனின் தனி அனுபவங்கள். இது போல் நயமா இடத்துக்கு நான் தனியாகவே போயிருக்கேன். ராசல் கேமா, உம்மல் குவைன், அப்புறம் தெய்த்து, அது போல் டெலிவரி செல்லதுக்கு போர் அடிச்சுட்டாக்கா அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறது. என்ன வீட்டிலேருந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. புதுசாக இடங்கள் போகும்போது நல்லா தானே இருக்கும். எல்லாம் கூகுள் மேப் தான். கூகுள் மேப் இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வண்டிக்காரனை விட்டு நம்ம வந்துடணும், இல்லாட்டி Exit the roundabout. Continue for 1 kilometer. ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளே போகலை, ஏன்னா நான் ஜம்மு காஷ்மீர் பண்ணிகிட்டே வந்துட்டேன். எனக்கு கண்டினியூவாக டிரைவிங்காக இருக்கிறதுனால நம்ம ரிட்டர்ன் போய் சேரும்போது மகரின் நேரம் ஆகிடும். அதனால் ஜம்மு காஷ்மீர் பண்ணதுனால அப்படியே பிளேஸில் உள்ளுக்குள்ளே போகலை. பட் வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு நார்மலாக பார்த்தா ஒரு பிளேஸில் பார்த்தாக்க எந்த மாதிரி அமைப்பு இருக்குண்டு. இங்கே பாருங்கள், மனோரெல்லாம் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. In 300 meters at the roundabout, take the first exit. First exit, second exit. $6:30 தான் நான் போய் சேரணும்னு காமிக்குது. 6:30ன்னு சொன்னாக்கா கரெக்டாக நோம்பு துறக்க நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். இதனால நான் எங்கேயும் போகலை, டைரெக்டாக அபுதாபிக்கே கிளம்பிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு. Exit the roundabout, then continue straight. தப்பா வந்துட்டேன் பாருங்க. கூகுளே இப்படி தான் எல்லாத்துக்கும் நம்மளை எக்ஸிட்டுங்கோ
Continue straight. In 300 meters at the roundabout, take the first exit onto the Al Quwain Umm Al Quwain Road, E55 ramp.